மிஸ்டர் ஜாக். இன்னும் கீழே தள்ளி விடு, மேலே வந்துடும் அது அது உள்ள இருக்கட்டும் தான் நான் எவ்வளோ க்ளீனாக தெரியுது ஜாக், நல்லா அழகா. ஜாக் ஜுக்கு ஜூ ஜாக் சூனா பானா யார் வச்சுங்க? சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. பட்டன் மாதிரி வச்சு பயந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா எப்படி நினைக்கிற பயில் வந்த மாதிரி. இது எதுவுமே பண்ணுறது தண்ணி இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல முறையில் இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சொல்லு. நீயாடா நண்பன், நீயா நண்பன்? கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. இது கொண்ட ப்ளூவா? காமு கிட்ட ம் பாரு. இன்னும் நவீனா கூட்டு வந்துதா ஆ அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு. நான் கட்டலனா கூட பரவாயில்ல, ம் சும்மா கயிறு போட்ட மாதிரி ஒரு நிக்கணும். ம் ஓ என்ன கட்டி போட்டுக்கிறாங்க என்ன ம் ஒரு இதுக்கு ஒரு ஃபீலிங். ம் ஆமா சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணு. இப்பதான் நடிகை நினைச்சது. ம் இனிமே வெளியே ஊற்றுருக்கா பெஸ்ட்டு தண்ணி. கேட்கறத விடுறானா ஆ உள்ள ஊற்றினா பச்சில் நாய் பூச்சி உள்ளே இட்டுனா வரா. இங்கே வெளியே ஊற்றுறது பெஸ்ட்டு, தொந்தரவு இல்லை. இப்போ வீடு க்ளீனாக்கதாமான்னு கேட்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஜாக் மிஸ்டர் ஜாக் மன்னார்காட்டில் உங்க ஜாக் ம் குட்டி பேக்கில் போட்டு எடுத்துன்னு கொடுத்தான். அது வேண்டாம்னு சொல்லுங்க. ம் இப்போ இவ்வளோ பெருசாகிட்டு காலையில நிற்க என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சும்னே சாய்ஸ் படி பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்ம ஏமாந்து பார்த்துட்டு மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாரு. சூடு நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு குளிப்பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டு. ம் நல்லா காஞ்சி பிறகு சீப் போட்டு நல்லா வாரி விடணும், முடியெல்லாம் வெளியே வந்துடணும். எவ்வளோ சைலண்டாக இருக்குது. நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா வா நீ